எவ்வளோ தூரம் அப்பா? ஐயோ, நாளாகத்தான் இங்கேயே தங்கிடுவேன். 20 கிலோமீட்டர் தான் கவர் ஆகிருக்கு. ஏலகிரி எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஏலகிரினா 220 கிலோமீட்டரோ 230 கிலோமீட்டரோ. இப்போ தான் 20 கிலோமீட்டர் கவர் ஆகிருக்கு. வந்ததும் லேட்டு, கிளம்புனதும் லேட்டு. நான் மழை இல்லை காலையில், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டிராஃபிக் வேறு சரியான டிராஃபிக் மதுரவாயில் தாண்டுற வரைக்கும். ஃபுல்லாக நிற்கிறேன் நானுங்க. எல்லாம் வேறு ஏடா கூடமாக ஓட்டுறாங்க வேறு. மழை டைமில் நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும் கொஞ்சம். அப்பா நாடா ரோடு இது, எப்பா இன்னும் குளியமாகுது. எங்கே இருக்கிறானுங்க? துகளோட அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இப்போ டிராஃபிக்கில் ஓட்டி ஓட்டி கழுத்தெல்லாம் வலிக்குது வேறு, இழுக்குது கழுத்தெல்லாம். இந்த ரோடு வேறு எப்படி இருக்குன்னு தெரியலையே. வேலூர் ரூட்டு வேறு மோசமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போது ரோடு மோசமாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. புதுசாக பிரிட்ஜெலாம் கட்டினாங்க, ஆனால் மோசமாகுதுன்னு சொல்கிறானுங்க ரோடு. இந்த பிரிட்ஜு கீழடா இருக்கிறீங்க? அதாவது 3 பிரிட்ஜு தாண்டிட்டேன். ஆனால் கிளைமேட் அருமையாக இருக்குது, அருமையான கிளைமேட்டு. ஆனால் செம்ம டிராஃபிக். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுனா டிராஃபிக் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். மழை பெய்யாமல் வந்தால் போதும். மழை லைட்டாக தூர்னா கூட பரவாயில்ல, அடியேன்னு வச்சதுனா தான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு எனக்கு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். இந்த பிரிட்ஜும் தாண்டிடலாம். தாண்டிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இருக்கிறாங்க. இது சும்மா ஜஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சே, ஊட்டிக்கே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பக்கத்துலேயே எங்கன்னா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் ஏலகிரி போகிறாங்க. ஏலகிரியில் ஒன்றுமே இருக்காது. சும்மா வண்டி எடுத்த ஒரு 2-3 வாரம் ஆச்சு. அதனால தான் ஒரு பக்கத்துலேயே எங்கன்னா போயிட்டு வரலான்னு. அதுக்குள்ளே இவ்வளோ தூரமாடா வந்துட்டீங்க நீங்கள்? போனச்சே கேட்கலாம் எங்கே இருக்கிறானுங்கன்னு. கேவலமாக இருக்குது ரோடு, இன்னும் குளிக்குமா. இவனுக்கு இப்போ தான் வந்து இவனுக்கு வந்தானுங்க. இவனுக்கு வந்து எனக்கு பின்னாடி இருக்கானுங்க. இவனுக்கு எனக்கு முன்னாடி இருக்கான்னு நினச்சின்னு நான் நினச்சின்னு இருக்கேன். அப்போ லொக்கேஷன் அனுப்பி தான் வர வச்சேன். பார்த்தா எனக்கு பின்னாடி இருக்கானு 8-9 கிலோமீட்டர் தாண்டி இருந்தானுங்க. டிராஃபிக் வேறு இவனுக்கு வர்றதுக்கே ஆச்சு. 9:10க்கு நின்னுன்னு நினைக்கிறேன். 9:10 9:30 நின்னுன்னு நினைக்கிறேன். டைம் 10 போகுது. வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எத்தனை வந்தேன். இறங்கி பார்த்தா ஒரே சேரு சேராக இருக்கு. நான் கிளைமேட் நல்லா இருக்கு, அது வரைக்கும் ஓகே. மழை பெஞ்சா கூட லைட்டாக பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். ஹெவியாக பெஞ்சாதான் வெறுப்பு.
ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. பா வண்டி நாசமாயிடும் போல இருக்கே இந்த ரோட்டில் ஓட்டினா. கொஞ்ச நேரம் சிக்னல் நின்னாலே ஹெல்மெட்டில் ஃபாகு ஃபார்ம் ஆகுது. கோல்டாக தான் இருக்குது வெளியே. இவனுக்காக வெயிட் பண்ண டைமில் ஒரே தூசி, வண்டியோட தூசி பண்ணி வண்டியே ஒரு கோட்டிங் தூசியாக இருக்குது. நான் காற்று வேற அடிக்குது, வெறுப்பு இந்த காற்று அடிச்சுன்னு இருந்தாலே. என்னடா அது? ஹெல்மெட் கிளிப்பு மாட்டாமல் விட்டுருக்கேன். அஞ்சு மணிக்கு வந்துடுவேன், 6 மணிக்கு வந்துடுவேன், 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துடலாம் அப்படி இப்படி. நானே எப்போவுமே நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணுவேன். நானே சீக்கிரம் ரெடியாகி உக்காந்துருந்தேன், 10 இருந்தேன் எவ்வளோ நேரம். நான் காலைல கொஞ்சம் மழை பெஞ்சுன்னு தான் இருந்தது நான் வெளியே வந்து பார்க்கும்போது, அதனால தான் நானும் விட்டேன். இவனுக்கு என்ன பண்ணிடுறான்னு என்ன எழுப்பி விட்டு இவனும் தூங்கிட்டு இருக்கானுங்க. மழையில் சில்லுன்னு இருந்தது போல இருக்கு. ஆறு மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு 5:50க்கோ என்ன எழுப்பி விட்றானுங்க. நான் தூங்குறது லேட்டு தான், சரி தூங்காமே இருக்கக்கூடாது, வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணி அது இது பண்ணி தூங்கிட்டேன். ஏன்னா தூங்கும் போதே ஒரு 3 மணி போல் இருக்கும். இந்த டயர்டாகிட்டோம் தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். டயர்டாகிறத விட உடம்பு வலிக்கும், அதுதான் வெறுப்பாக இருக்கும். ஐயோ அந்த டிராஃபிக்கில் ஓட்டு வந்தேனே, இந்த பூந்தமல்லி ஹைவேஸு எம்ஜிஆர் காலேஜ் வரைக்கும் நான் க்ளவுஸை போடல. க்ளவுஸ் வந்து நேற்று நைட்டு தான் நான் வாஷ் பண்ணி வச்சேன், வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணேன். ஸோ லைட்டாக மழைனால காயில் சரியாக வீட்டுக்குள்ளே தான் காய வச்சேன். லைட்டாக ஈரமாக இருந்ததுனால சரி போகிற வழியில் காஞ்சிருன்னு சொல்லிட்டு நான் பேக்கில் மாட்டி விட்டேன் க்ளவுஸை. ஓட்டுறேன், இழுக்குது கையெல்லாம், கிளச்சு புச்சு வெறும் கிளச்சிலேயே தான் ஓட்டிட்டு வந்தேன். அம்மா டிராஃபிக்கு. நான் பயப்படுறதே வந்து ஹைவேஸுலாம் இல்லை, ஹைவேஸ் எவ்வளோ தூரம்னா ஓட்டலாம். இந்த சிட்டிக்குள்ளே இந்த கோயம்பேடுக்கு அந்த இதுக்குள்ளே வந்தால் தான் வெறுப்பே. அவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக ஓட்டின்னு வந்துடலாம், எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும். நம்ம இதுக்குள்ளே ஓட்டுறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. அவ்வளோ க்ரௌட் இருக்குது சென்னைக்குள்ளே. சென்னையே ஒரு குட்டி ஊர், அது உள்ள போட்டு கிமிக்கி அடைஞ்சு கிடக்குறாங்க எல்லாம். நான் மோஸ்ட்டாக இந்த ட்ரிப்பில் வந்து பொறுமையாக தான் ஓட்டணுன்ற முடிவில் இருக்கேன். ஏன்னா அது ஒரு மாதிரி மைண்டு சரியில்லை, ஒரு மாதிரி ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால் சரி பொறுமையாக ஓட்டு பொறுமையாக வந்துடலாம். அதுவும் சின்னது தான், இது போகணுன்னு கூட கிடையாது. சரி எடுக்கலையே வண்டியை, 2-3 வாரம் ஆச்சு. சப்போஸ் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாலும் போக முடியாது. இங்கே போயிட்டு வந்துட்டு சர்வீஸ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நானும் வந்துட்டேன். நான் வரேன்னு முடிவு பண்ணதே வந்து நேற்று தான், அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி கிளம்புறேன்னா நேற்று தான் நான் வந்து சொன்னேனே சரி வரேன் அப்படின்னு. ஏன்னா இவங்களும் வான்னு சொல்லின்னு இருந்தானுங்க. எனக்கு டைட்டு வேறு, தீபாவளி இப்போ தான் முடிஞ்சுது, எல்லாம் செலவு எல்லாம் முடிஞ்சு சுத்தமாக இல்லை என்கிட்ட, ட்ரையாக இருக்கேன். அதனாலே நான் வரலன்னு தான் சொல்லின்னு இருந்தேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஏலகிரி போகிறதுக்கு ஏற்காடு கூட போகலான்னு. ஏன்னா எங்கே போனாலும் வந்து ஒரே செலவு தான். ஏலகிரி போகிறதுக்கு ஏற்காடு போயிடலாம், ரூம் அதே செலவு தான் வரப்போகுது, சாப்பாடு அதே செலவு தான் வரப்போகுது.
என்ன ஏலகிரியை விட ஏற்காடு வந்து 100 கிலோமீட்டர் அதிகம், அவ்வளோதான். அது ஒரு பெட்ரோல் கொஞ்சம் பிடிக்கும். ஒரு 2000 2500 பெட்ரோல் ஆகும் எனக்கு. அதுக்கு ஏற்காடு நல்லா இருக்கும்ல. எனக்கு வேறு ஏற்காடு வேறு பிடிக்கும் வேறு. ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தேன். அப்புறம் சரி இப்போதைக்கு இதுக்கே போயிட்டு வந்துடலாம், ஏன்னா லீவும் வேறு இல்லை எல்லாருக்கும். சரி ஓகேன்ட்டேன் நானும். அவனுக்கு வண்டி மைலேஜ் தருது, டியூப்பு கூட அவ்வளோ தராது. ஆனால் 310 வந்து பயங்கரமாக தருது. ஸோ அவங்கள வந்து ஒரு பட்ஜெட்டில் முடிச்சிடும். எனக்கு சின்ன எங்கே போயிட்டு வந்தாலே ஆகுது பெட்ரோலு. எப்படியோ இதுக்கே நான் வந்து போகிறதுக்கு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை டேங்க் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 தடவை ஃபில் பண்ணோன்னா 3 தடவை ஃபில் பண்ணோன்னா பாதி நிற்கும், பாதி இல்லை கால்வாசி நிற்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இத்தனைக்கும் நான் பொறுமையாக தான் ஓட்டலான்னு வேறு இருக்கேன். மைலேஜ் எந்த அளவுக்கு தத்துன்னு பார்க்கலாம். நான் இன்னும் இதோட மைலேஜே செக் பண்ணல. நான் பாட்னு பெட்ரோல் போடுவேன், நான் பாட்னு ஓட்டுவேன், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் சர்வீஸும் விட்டுருவேன். சர்வீஸ் டேட்டும் தள்ளி தள்ளி போயின்னு இருக்கு. இப்போ கழுத்தெல்லாம் வலிக்குது இந்த ஷோல்டர் பெயின்னால. ஸோ சர்வீஸும் விட்டுருவேன். விட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் நானும் சரி வரேன்ட்டு வந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. பசிக்குது வேறு பயங்கரமாக. நான் என்ன கிளம்புனேன்னா, சரி 6 மணி கிளம்புனா ஒரு 150 கிலோமீட்டர் மேலே ஒரு 7-7:30 மேலே போயிடுவோம். 7-8 கிட்ட போயிடுவோம். ஒரு டீ எதனா குடிச்சிட்டு கிட்ட போயிட்டு சாப்பிட்றலாம், இல்லை மேலே போயிட்டு சாப்பிட்றலாம், ஏலகிரி மேலே போயிட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ இப்போவே மணி வந்து 10 ஆயிடுச்சு கரெக்டாக. அதனால் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்பு பிடிக்குது பயங்கரமாக. ஆனால் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. அதாவது வெயில் சுத்தமாக இல்லை, வெயில் சுத்தமாக இல்லை, நல்லா இருக்கு. எங்கன்னா டீக்கெட்டில் நிறுத்தி கேமரா ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஆனால் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடணும். இப்போ வேறு பைக்கில் நின்றுருக்கும் போது கீழே வேறு ஊந்துச்சு வேறு ஹெல்மெட்டோட. அதை வேறு செக் பண்ணோம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு. காற்று பயங்கரமாக அடிக்குது. வின் ஐஸ் கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ஹெல்மெட்டும் வேறு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டும் வேறு வாங்கிடுவேன், அப்புறம் மைக்கும் வேறு வாங்கிடுவேன். கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போகுது எனக்கு தெரிஞ்சு. நவம்பர் டிசம்பர் வரைக்கும் டைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அதனாலேயே ஒன்று தான் வாங்க போகிறேன். சூப்பராக தம்பி, ஒன்று தான் வாங்க பார்க்கணும். என்ன தான் வண்டியை நம்ம கழுவி தொச்சு வச்சாலும் அது தூசியாக தான் ஆக நிற்கிது. தெரியுதா எப்படி இருக்குன்னு? வெளியே தான் வாட்டர் வாஷ் பண்ணேன். கூடவே வாங்கடா அப்படின்னு போயிட்டானுங்க முன்னாடி. நல்ல வேலை நம்மளுக்கெல்லாம் டோல் கிடையாது. இல்லைன்னா நம்மளே எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும். காரில் போனால் அதுதான் ஒரு தலைவலியே. டோல் கட்டிக்கினே போகணும் வேறு எல்லா டோல்லையும். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. மோஸ்ட்டாக வரும்போது இந்த சைடுக்காக வரக்கூடாது. வேறு ரூட் எதனா இருக்கான்னு பார்க்கணும். நான் நின்னுக்குறானுங்க. அண்ணா அது என்னடா போலாம் வா. ஏய் பொறுமையாவா, பார்த்து வா. அதெல்லாம் கூட்டின்னு வந்துட்டு வீட்டுக்கு போய் சேர்க்கற வரைக்கும் நம்மளுக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும்.
ஸ்போர்ட் மோடில் இருக்குது. இந்த ரைடர் மோடில் மாற்றினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வண்டி. ஸ்லோவாக தானே போகிறோன்னா மாற்றாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சரியாகட்டும், சரியான போது மாற்றி விட்டுலாம். ஆனால் என்ன, ஆக்சிலேட்டர் ஃப்ரீ ஆகிடும். லைட்டாக முழுக்கணும் முழுக்குன்னு போவோம். அதுக்கு தான் பார்க்குறேன். வேறு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கண்ணே. ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சே. ஃபுல்லாக கண்டெய்னருங்க போய் ரோடு நாசமாக இருக்குப்பா. அண்ணா இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுக்கிறாரு தலையில். ஏன்னா பட்டையாக நாமம். ஸோ இப்படி தான் இருக்கும் ரோடு. நம்ம இப்படி கீழே இறங்கி ஏறுற மாதிரி தான் இருக்கும் ரோடு. அதனால் எவ்வளோ மோசமாக இருக்க போது தெரில. ஃப்ரிட்ஜு கட்டானு இன்னும் கட்டினுக்கிறானுங்க. வண்டி ஓட்டும்போது பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகும். தண்ணி அப்புறமா டயர்ட் ஆச்சுன்னா நம்ம மேட்ரு மான்ஸ்டர் போட்டோன்னா பக்காவாகிடும். ஆப்பில் இந்த ரெட்புல்லாம் வேஸ்ட்டு. ரெட்புல்லாம் ஒன்றதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது டம்மி. அதுவும் நம்ம இதுக்கு செட் ஆகாது ரெட்புல்லாம். மற்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மான்ஸ்டர் தான் கரெக்டாக இருக்கும். என் உடம்புக்கு பத்த மாட்டு போல இருக்குது ரெட்புல். சூப்பரியா. பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை ரைடில் போகிற வழியில் போடணும். எங்கன்னா இருக்காமல் பார்த்து தான் போகிற வழியில் போடணும். திடீர்னு கேட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் புது வண்டி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு தான் சொன்னாங்க ஷோரூமில். நீங்கள் போங்க. எனக்கு இந்த சவுண்டு கேட்டாலே ஒரு மாதிரியாகும். வேறு அது வேறு எடிட் பண்ணும்போது வேறு கொயங்க அடிக்கும் காதுலேயே. காலியாக தானே இருக்கு, ஏன் போக மாட்டுறாரு? நாங்கள் ஏற்காடு போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த ரோடெலாம் பயங்கர கேவலமாக இருந்தது. பள்ளமாக இருந்தது. இங்கேருந்தே டிராஃபிக்காக தான் இருந்தது. அன்றைக்கி வேறு விநாயகர் சதுர்த்தி வேறு. வரும்போதே இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஏடாவிடமாக ஓட்டானு இப்போ வண்டியை இங்கே. இன்னும் போக தான் ரோடு நல்லா தான் நார்மலாக ஓட்டுவானுங்க. ரோடு காலியாகும். ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டனா தெரில. அது தாண்டனா அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். இந்த மிரர் போட்டதால் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஸ்டேரிங் வைப்ரேஷன் தெரியுது. இன்னும் க்ளவுஸ் போடாமல் ஓட்டினா நல்லாவே தெரியுது. ஆனால் வைப்ரேஷனாக ரொம்பலாம் கிடையாது. அது மைன்யூட்டாக. எனக்கு இந்த வண்டி ஓட்டி பழக்கனால எனக்கு தெரியுது டிஃப்ரெண்ட்டு லைட்டாக. ஏன்னா அந்த பார் அண்ட் வெயிட் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இதில் வெயிட்டு கிடையாதுல்ல. மிரோட வெயிட் இருக்குது. ஆனால் அது போட்டால் தான் வைப்ரேஷன் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அது மோஸ்ட்டாக அதுக்கு தான் தராங்களே. அது வைப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு. அப்பா சூப்பராக இருக்குடா பள்ளம். ரோடு பயங்கரமாக இருக்குது.
கழுத்து வலிக்குது பயங்கரமாக. அதாவது நான் லூஸாக டைட்டாக மாட்டேங்கிறேண்ணா. லூஸ் பண்ணி விடுவோம். ஏய் வந்துரு. இந்த சைடு வஞ்சி இருக்கு லைட்டாக. மாற்றிட்டேன்ல. வந்துட்டேன். ஓகே. எனக்கு பேக்கை கட்டிட்டு போகலாம் செட் ஆகாது எனக்கு. அதனால தான் சரி மாட்டிட்டு போகிறேன். மாட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தலைவலி தான். கொஞ்சம் டைட்டாக இழுக்கும் பின்னாடி. காற்றுல வந்து நம்ம ஷோல்டருக்கு இழுக்கும் பயங்கரமாக. அதே வலிக்கும் வேறு. ஆனால் மாட்டு போகிறது எனக்கு செட் ஆகாது. அது எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மாட்டல. நான் இந்த மாதிரி ஓரமாக போகிறவங்கக்கிட்ட தான் பார்த்து போகணும். அவங்க திடீர்னு ரைட்டு வந்துடுவாங்க. ஸோ இது மட்டும் எப்போவுமே நடக்கிற விஷயந்தான் இது. அது ஏன் அப்படின்னே தெரில. அவங்க ரைட் லெஃப்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடுவாங்க. பிரிட்ஜி கட்டி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் டிராஃபிக்காக. கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்மளே வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவோம் போல இருக்குது. பைக் ரைடுக்கெலாம் ஆனால் ரொம்ப நாளாக கட்டினுங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இந்த ரோடு. நான் வரும்போது பார்த்துட்டேன்ல. வரும்போது டிராஃபிக் இருக்குது தான் பார்த்து தான் நான் இந்த சைடு வருவேன். ஏன் இவ்வளோ நிற்கிது தெரியலையே இங்கே டிராஃபிக்கு. எவ்வளோ தூரத்து நிற்கிது. இவர் எங்கேருந்து உள்ளே போகிறது. ஸோ வரும்போதே வேறு பக்கம் தான் வரணும். எவ்வளோ தூரம் அப்பா. ஐயோ நாளாக தான் இங்கேயே தங்கிடு. அந்த மாதிரிலாம் தான் ரூம் போட்டு உங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் டிராஃபிக்லாம் இப்போ பைத்தியம் பிடிச்சிரும். இந்த சைடு எதனா அப்படி இருக்க போதுடா. கேமரா லென்ஸோட கிளாஸ் வேறு ஒஞ்சிருக்குது. ஸோ அதனால் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா பிளர்ராக தெரிதா இல்லை கோணையாக தெரிதான் கூட தெரில. செக் பண்ணணும். என்னடா நிற்கிறீங்க. இதில் ஏற்றுறாரு. வலி இல்லை, வலி உண்டாகிறாப்புல. இது வேற சேரு வேறு அடிக்கும் வேறு பின்னாடி. அதனாலே பொறுமையாக தான் போகணும். வேறு சேத்துலலாம் வண்டியிலேயே அச்சுக்கும். இவர் மேலே இவரே அச்சுப்பார். யார் கழுவுது? நம்ம தான் கழுவணும். ஆமாம் இப்போ தான் 50 கிலோமீட்டரே வந்துடும். வேலூர் வரைக்கும் போய் தான் மேப் போட்டு போகணும். அதுக்கப்புறம் ரூட்டு எப்படி போகும்னு தெரில. அதுக்கப்புறம் எந்த ரூட்டு வந்து டிராஃபிக் இல்லாத கிளியராக இருக்கோ அந்த சைடு போயிடலாம்.